ஏன்னா அந்த இடம் ரொம்ப நல்லா ஹாண்டடாக ஆர்டர் சத்தம்டா 20 வெளியாயிரும். Ini boleh tak buat apa-apa bunyi? பேக் டு சக்தி கலெக்ஷன். நான் உங்கள் சக்தி. ஓகே, ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அடுத்து இன்னும் பேய் வீடியோ எக்ஸ்ட்ரா இதுமாதிரி செய்யுங்கன்னு. ஓகே, அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நெட்டில் பாருங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடம் வந்து அந்தளவுக்கு எனக்கு கிளியர் விஷயம் தெரியல. என்ன இடம் வந்து ரொம்ப ஹண்டடாக இருக்குன்னு. ஏன்னா சில பேர் கேட்டாங்க, இங்கே வந்து 2 வீடுலாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, பீண்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த இடம் வந்து ஒரு கொஞ்சம் ஹாண்டடாக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகணும் வந்த பிறகு என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு இந்த இடம். அதனால் வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. கீழே பெல் பட்டிருக்கோம், அதுவும் தட்டிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம வீடியோ போகலாம். ஓகே கைஸ், உள்ளுக்கு வந்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ உள்ளே போகிறோம். போட்டு முடிஞ்ச இந்த இடத்த எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இருக்குங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப நல்லா ஹாண்டடாக அப்படி தனிப்படுத்தி அப்படி இருக்குது. ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் 20 வருஷம் கிட்ட யாரும் இந்த பக்கத்து வந்தது இல்லைன்னு. ஆஹா, எறும்பு ரொம்ப கடிக்குது. நம்ம வர்ற டைம் பார்த்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நாயெல்லாம் குறைச்சிது. முன்னாடி ஃபுல்லாக பெரிய காடு மாதிரி இருக்கு காய். லைட்டு பெருசாக திறக்கா. ஓ மை காட், பில்டிங் ரொம்ப பழசாக தான் இருக்குது. நினைக்கிறேன் நான் சொன்னதோட ரொம்ப நாளாக இருக்கும் போல் இடமோ. இப்போ நான் பார்க்குறீங்க அந்த ஒயிட் கலராக இருக்க பில்டிங், அங்கே தான் இப்போ போக போகிறோம். அங்கே ஒரு இடம் இருக்கு, ஆனால் புதராக இருக்குது இந்த இடம். எறும்பா கடிக்குது கை கால். ஓ, லைட்டு தெரிஞ்சிடுச்சு. மண்ணில் அடிக்குது, உங்களுக்கே தெரியும். ஆஹா, இந்த மண் நம்ம மேலே அடிச்சு என்ன ஆகுது? ஓ, சத்தமே இல்லை. நார்மலாக இருட்டு ஒரு சத்தம் கேட்குமே, அந்த சத்தம் மட்டும் கேட்குது. எப்படி போகுது இதுக்குள்ள? இப்போ பாதை இருக்குடா, என்ன இடம்னு தெரியல. இங்கே ஒரு இடம் இருக்கு. இருக்கு. ஓ, முன்னுக்கு மெயின் ரோடு, அதனால் உங்களுக்கு காடியோட சத்தம்லாம் கேட்கும். இல்லை சரி, ஸோ உள்ளே போயிடுமா? டைமில் மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலு. பார்த்துடா, ஓட்டையாக இருக்கு இடம். என்ன இடம்? டிஎன்பியோடையா? பின்னாடியும் ஒரு இடம் இருக்கு. மேலே ஓடல உடஞ்சிருக்கு. என்ன இது? என்ன எரிச்சிருக்கீங்களா? ஃபைபர் மாதிரி இருக்கு, பிளாஸ்டிக் மாதிரி. பாஸ்போர்ட், அவ்வளோ பேரோட பாஸ்போர்ட்.
எத்தனை வருஷம் என்ன வருஷம் பாரு எப்படி இருக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டை 1972 எங்கள் அப்பனால ஒரு வயசு கூட 2015 2002டா 2002 2007 இது எத்தனை 2015 நம்மளுக்கு 21 வயசு வச்சுடா சொன்ன மாதிரி தான் guys. நல்ல ஒரு எவிடன்ஸ் பாருங்க நீங்கள் நம்பட்டி பாருங்க கேமராவில் தெரியுதா பெர்மிட் அதுக்குள்ள பெர்மிட் வெட்டியிருக்காங்க 5 வருஷத்துக்குள்ள அப்போ இது இன்னும் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் போல இது 13-15 இங்கே ஒரு இன்ஃபோன் இருக்கு யாரும் இருந்திருக்காங்களா இது வந்துட்டு வீசிட்டு போயிருக்கு பொம்பளாவில் ஓடுறா இல்லை சைனீஸ் பர்சனாக இருக்காங்க பொம்பளாவில் ஓடுறா மலேசியா நாக்கா பொம்பா 2004 ஏன்டா மலேசியாவில் வேலை வருது சோப்போட வச்சுருக்கானா புரிஞ்சுக்கப்பா குச்சி இருக்கா சிறப்பு போடுவீங்க சரி பாஸ்போர்ட் அங்கேயும் ஒன்று பாஸ்போர்ட் இருக்கு குப்பமே இருக்கு பாஸ்போர்ட்டு இது அம்பாவத்தாறு இருக்கு விசா கார்டு இருக்கு பத்தியா புகனால என்ன இது கார்டு புகனால ஐசி அப்போ ஐசியா 1000 போர் வச்சுலப்பான் ஓய் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கா ஃபோன் அடிச்சு வைக்குமா இருக்கு ஐசி தவசிட்டீங்க பவரும் காட்டு வராது இன்னைக்கு உள்ள ஐசி ஓ என்னடா இல்லை டீ மரமே ஆடுதுடா இல்லை மிச்சி கேட்டுச்சாங்களா சத்தம் டே மோட்டர் சத்தம்டா அதுவும் தீங்கு வரும் இதுக்குள்ள பூந்து போய் அவங்க எறும்பு கடிவாங்க சாகணும் போல பார்த்து ரெடி நம்ம அந்த பக்கத்து போக முடியாது இங்க ஒரு இடம் இருக்கு அது என்ன பிலியா இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா இதுவும் உள்ளு போட முடியாது இந்த கரண்ட் இது பண்ணுறது இருந்தாலும் கடிக்க ஆரம்பிச்சிடா முதல்ல காலை கடிச்சிட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்கு எதுவும் கடிச்சிருச்சா நீ இப்போ நிறையா இருக்கும் இல்லைடா காலை என்ன கடிச்சிச்சுன்னு பார்க்கணும் நாய் பயந்துட்டா கிளி சொல்லுவா கண்ணாடி 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 தெரியலடா கேமரா அப்போ மோசைக்கு ஒரு பயங்கரம் இருக்கு சிமெண்ட்லேயே போட்டிருக்காங்க மோசைக்கு கடிக்குது அது மட்டும் என்னன்னு தெரியும் இது வாழை மரம்னா மோகனுக்கு சொல்றாங்க இது அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு இந்த சத்து கேட்டு வருவா வா போகிற போக்கில் அது வரும் அது டீட்டெயில் பண்ணிப்போம் இந்த பில்டிங்கு போவோம் இதுதான் மேடம்
என்ன டாய்லெட் இந்த நிலைமை இருக்குது. ஏன்னா பாய்ச்சிட்டு கழுவா முடிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. டாய்லெட் பூத்தே காணும், எல்லாத்தையும் கழட்டி எடுத்து போயிட்டாங்க. ஓசிக்கு கிடைக்குது. டாய்லெட்டை போகிறாங்க சின்ன நிலைமை இருக்கு. இது மூத்திர அடிக்கிற இடம் அந்த காலத்துல. சாரி காய்ஸ், மூத்திர அடிக்கிற பாய்ஸ் டாய்லெட். ஏதாவது பார்த்துக்கிட்டு சரி இருக்கிறீங்களா? இங்கே பேரு கது இருக்கு. இது எங்கள் முதல்ல என்னன்னு பார்ப்போம். மேலே எல்லாம் ஏற முடியாது. மேலே இங்கே ஓடுனா இங்கே மேலே ஏறது ஒன்றுமே இல்லை. தம்பி இங்கே பேர் வா இங்கே ரூம்லாம் இருக்கு. வா பாத்திரா அதிகாரமா இது வீடியோ புதுசாக வீட்டு எரிச்சு வச்சிருக்கீங்க. நிறைய எரிச்சு வச்சிருக்கீங்க அந்த இடத்துல. ஒரு உருப்படியா இல்லை. பேரு பிளாக் பாக்ஸ் எல்லாம் கழட்டி எடுத்து போயிருக்காங்க. அவனை திருட்டு பயன் பண்ண வேலை கம்யூனிட்டிங்க திருடி வச்சிருக்கானுங்க. இங்கே போய் எவ்வளோ யார் இருக்காங்களா? சத்தம் பயங்கரமா இருக்கு. யாரும் நடக்கிற சத்தம் மாதிரி இருக்கு. புள்ளிக்கிட்டேன் இந்த கவு திறக்கணுமா? திற ஷோ கேள்விதாமா இருக்கு. அங்கே போயிட்டு வந்துச்சு தானே அந்த இது தோற இப்படி இருக்கு அப்படின்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தெரியுது. முதல்லேருந்து இன்னமும் நடக்கிற சத்தம் மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னு சரியா சொன்னால் ஹண்டட்டாக இருக்குன்னு ஒரு ஹண்டட்டாக வெளியே வர மாட்டேது. நானே ரொம்ப கஷ்டம் போதும். இல்லையா? பயங்கரமாக இருக்கும். ஓடிக்கிட்டு வந்துருச்சு. அங்கே பேர் ரோடு ஓட்டு வேலை அடிக்கிறது. இது வந்து பார்க்கறப்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நேரம் சிங்கி கூட ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. போய் சிங்கி இங்கே தான் இருக்கு. சாரி ஒரு வீட்டுக்கே வச்சு அதான் சத்தத்தை பில்டிங் வெளியேறும். உண்மையை இடிதான் இடிக்குதா? பில்டிங் அவனை ஏறி டான்ஸ் ஆடுறானா? இது வந்து ஒரு மாதிரி காலி இடம் மாதிரி இருக்கு. இது ரொம்ப காலியா இருக்கு அந்த இடம். பார்த்து பார்த்து காலை குத்திடுச்சா? பார்த்துடாடி. இருந்துருக்குடா எல்லாம் நம்ம நினைச்சு மேல போனானே. கீழே போயிரு மோசை. இது மோசை இல்ல, அது கட்டா அந்த கோயில இருக்குமே. பல விதமான சத்தம் கேட்கும்னு நினைச்சேன். ஒரு சத்தமும் கேட்க மாட்டேது. ஆனா சம்திங் ஆனா பூர்றப்ப அப்படி கேட்டுச்சு தானே. கேமரா ஆன் பண்றதுக்கு டேய் இங்க பாருங்க. என்ட்ரன்ஸ் 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 வச்சு பயமா இருக்குதா போறதுக்கு. பல வித மண்டையை வந்துச்சுன்னா வாழ்டே வேண்டிய வீசுடா. நம்ம மோட்டர் தெரியுது பாரு வெளியே. பூர்வா
இன்னைக்கு இது மூலமே ஸ்டெப்ஸ் இருக்கு போல மேலே ஏறுறதுக்கு. ஏய் இங்க இருக்கு படி, என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கு அந்த படி. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் காய்ஸ். இந்த ஏரியா தான் இந்த இடத்த பார்க்க முடியும். பாருங்க எப்படி மோசமா போய் கிடக்குது. கண்ணாடி இருக்கு guys. போலீஸ் அலாம் போட்டாங்க. இந்த படி மேல இருக்கு. இது போய் இந்த ஒரு மாடிக்கு தான் போவோம். இதுக்குள்ள படி வந்து இங்க இருக்கு. ஸ்டோர் ரூம் வந்து இங்க இருக்கு. இது வந்து வாசமா இருக்குது தானே? மல்லிகை பூ சரி வச்சிருக்காங்க. வாசமா இருக்குது. சீனா சாமி கும்பிட்றதா இருக்கும். சீனா மாதிரி இருக்கு இடம். சரி ஏறுவா முதல் டெஸ்ட் பண்ணிப்போம். அந்த படிக்கு மேல என்ன பண்றீங்க உட்காந்துக்கிட்டு? என்ன ஒரு மாதிரியா பாக்குது? நானும் போதி தர்மம் மாதிரி பார்ப்பேன். வேண்டாம் என்கிட்ட வச்சுக்காரு. ஒம்பொன்னு கடுப்பு 2 கம்முன்னு இல்லை வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க சொல்லியிருக்கான். பேக் எடுக்காத. டேய் தம்பி, ஏற்கனவே பூனை பார்த்து ஜெருக்கில் இருக்கேன்டா. பார்த்து கல்லை பார்த்து போகலாம். பூனை நம்ம எங்கேயும் கூட்டி போகுது. கம்லஸ்கோ பூனை கூட போவோம். ஒண்ணுக்கு 2 கதவு இருக்கு, 3 கதவு இருக்கு போல. பார்த்து அடேங்க அப்பா, எப்போ இது பண்ணணுன்னு தெரியல. டவுட்டு மச்சி. பழகையா பார்த்துக்கோ. பழகையா எடுத்துரும். இது மட்டும் தான் எத்து போகாம இருக்கு பில்டிங்ல. அந்த பக்கம்லாம் பில்டிங் எத்து போயிடுச்சு. ஓ நம்மளே பார்க்குது மச்சான். பூனை இது பயந்து போயிருக்குடா. பூனை பயந்து போயிருக்கு. மண்டி போட்டு உட்காந்துருக்கு. என்னாச்சு? போக்குது குத்த போய் சுத்தி போட்டா. கொட்டா விடுதா? அச்சா இந்த ஊர் தர எனக்கு இந்த பூனையை பக்கம் தான்டா பக்கம் இருக்கு. பார்த்து மெல்ல மாத்திர. இது கொஞ்சம் கிளீனா இருக்கு. மழை பெய்ய போகுது. சோபராசனமா இல்ல சீதாசம் அந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்குவேன். ஒரு கொக்கில குச்சி இருக்குங்க. நம்ம போன இடம் அதுதான் கைஸ். அங்கிருந்து அப்படியே போய் இங்கிருந்து வந்து இங்க இருக்கும். சுத்தி பாருங்க காடு. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல. தெரியும் கண்ணு. ஒரு சைட்டு என்னென்ன சத்தம் கேட்டுக்கிட்டு போய் பயமா இருக்கு. அந்த பூனை தீ காலை கடிச்சிச்சுன்னா போன நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இது அதே மாதிரி தான். சாரி போனேன். இது கொஞ்சம் கேட்கணும். மோட்ரு வா முதல்ல கீழே இருக்க மாதிரி சரி சொன்னேன். பூனையா
அதான்டா நிற்க தெரியல. ஏன் வச்சு கீழே போய் பார்ப்போம். இது வேகமா பார்ப்போம். அப்புறம் சாப்பாடு எடுத்துல சாப்பாடு எடுத்து கொடுத்துருப்பேன். இந்த துணி மேல படுத்து இருந்துச்சா? இந்த துணி மேல இங்கே வந்து போ மழை காத்துக்கு இங்கே வந்து படுக்கும் போல. ரூட்ல நாய் குறைக்குதுடா. அந்த என்ட்ரன்ஸ் சொல்லியாவது வெளியாகும். மழை பொண்ணு இடி இடிக்குது. பயந்துட்டேன்டா. ஐயோ இப்போ திருப்பியும் உள்ள இருக்கும் ஒரு தடவை போய் பார்க்கலாம் தான். எங்க சாமான் வீடு வச்சுருக்காங்களா? இது என்ன பத்துக்குண்டா கம்பம்? இதுக்குள்ளதான் இந்த இடத்துக்குள்ளதான் போறோம்ல. மழை பெய்யுற மாதிரி இருக்கு. எங்கேயாச்சும் பண்ண போறியா? எங்க வச்சு பண்ண போற? எங்க வச்சு பண்ணுமா? இல்லை படிக்கிட்டு வைப்போம். என்ன சொல்கிறோம்? நைட் டியூஷன் வந்து படிக்கிட்டு வச்சுட்டு அந்த டிஜே வச்சு அங்கோலையும் கத்துறாங்க. வச்சுட்டு நம்ம இந்த படிக்க அந்த எந்த இடம் இருக்குல்ல நம்ம உட்காந்து சேவ் பண்ணா சொல்கிறோம். சரி, எனக்கு இந்த இடம் தான் கிளாரிஃபை ஆகுது. சரி, டைம் போவோம். கூட சொல்ல முடியாது. ஹவுசிங் வாட்டர் வச்சுட்டு இந்த ஹவுசிங் மார்க்கெலாம் நைட் டியூஷன் கேமரா வச்சு ஒரு சின்ன டைப்பில் பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்தில் மழை பெய்ய போகுது. அது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஏன்னா அங்கெல்லாம் பேரு அந்த பக்கெட்டு பேரு ஊத்துது, அடிச்சு ஊத்துது போல. வா வா சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியாகும். ஏன்னா தொப்பை நனைஞ்சோன்னா தலைவலி பிடிச்சால மோட்டரில் வந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா மோட்ரு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கடா என்னது வேப்பம் பத்தோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேப்பல மரம் இருக்குது. இது ஒரு பெரிய மரம். இது வேப்பல மரம். இந்த ஒரு பெரிய மரம். வேப்பல மரமா இருக்கு. வேப்பல மரம்டா. தெரியல. ஓ ஆமா, அதோட இது பெரிய மரம்டா. மரம் நான் இது சரியா நினைச்சேன். பெரிய மரம் தான். பெரிய மரம் தான். வா போயிட்டு வந்து கேம்பா எங்க இருக்கு? வேப்பில இருக்கு. இங்க வச்சு பண்ணுவோமா? இந்த இடம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. கேட்டுச்சா உங்க சத்தம்? பிசாமர்றா, சத்தம் கேட்குது. நானும் கேட்கணும்ல. ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்ப பூனையா? எனக்கு கேட்டுச்சு. எனக்கு கேட்டுருச்சு. இப்ப இங்கேருந்து வருது. படிக்கிட்டு இருந்தா வெளியே இருந்தா தெரியல. பிறகு எங்களுக்கு விசிலு சத்தம் கேட்டுச்சு. அது தெரில எனக்கு கேமரா கேப்சர் ஆகிருக்கும் அப்படின்னு. இப்போ நான் சின்னதாக ஒரு டவுசிங் ரோட்டை வச்சு
இல்லை கேமரா வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த கேமரா சிசி கேமரா அது மூலிமா வச்சு டைசிங்கில் வச்சு இது செய்வோம். நம்ம ஃபோன் கேமராவில் செய்வோம், அதில் வச்சு செய்வோம். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அதை நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் செய்வோம் வீடியோ. டைம் இல்லை, மழை பெய்ய போகுது. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், 10 நிமிஷம் நான் டைம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து மழை பெய்ஞ்சிடும். சரி, அதிலே செய்வோம்டா. எங்கே வச்சு செய்யலாம்? எங்கே வச்சு செய்யலாமா? எங்கெல்லாம் வச்சு இந்த இடம் தான் எனக்கு தோணும். படி வச்சு தானே இந்த படியில் வைக்கிறது இடம் இருக்குது. கேமராவை செட்டாக பண்ணிக்கிறேன். ஏதாவது மூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இடத்துல நம்மளுக்கு வந்து மேரேஜ் பண்ணால் ஒரு அந்த ஆடாக பார்க்குற மாதிரி எனக்கு இது பேங்கில் என்ன தெரியுது, நைட் வீட்டில் இருக்கு. நைட் வீட்டில் வச்சுட்டு இது உன் கேமரா இங்கே வச்சுருவோம். நம்ம டவுன் ரோட்டில் என்ன நினைக்கிறேன், ஓகே நம்ம பேசி நைட் விஷன் கேமரா வேலை செய்யவே இல்லையா? வேலை குறைக்க ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் இங்கே என்ன ரிஸ்க்குன்னு தோணுது. ஏன் தலை தோணுது, திடீர்னு தான் தோணுது. இது வந்துச்சுதான். மழை பெஞ்சிச்சு, அப்புறம் சியாப்பு நனைஞ்சிட்டு தான் போனோம். அதான் பார்க்குறோம். இந்த லைட்டு ஒரு விலை கூட அந்த லைட்டு நான் பார்க்கிறது. என்னது நான் இப்போ யாரையும் பார்த்தேன். திருப்பி ரைட்டு ரோட்டுக்கு ரைட் அங்கிட்ட பார்த்து சரி, எங்கேயாச்சும் பண்ணு, நான் உன்னை பிடிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோ பண்ணி முடிச்சிட்டோம். இடம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, எப்படி பயங்கரமான இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா நைட் விஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் டவுசிங் ரோட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு தொடர்பு கையில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஏதாவது பேசுகிறாங்களா நம்மக்கிட்ட அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அட்டர் இடம். ரெண்டாவது வந்துட்டு எங்களுக்கு ஒரு 2-3 இடத்துல தூக்கி வாரி போட்டுச்சு. இன்னொன்று வந்து யாரோ நடக்கிற சத்தம், அப்புறம் வந்துட்டு ஏதோ சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கும் தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. Halo, ada siapa dekat sini tak? Lebih dari kita 2 orang ni. Halo, யாராச்சும் இருக்கீங்களா? எங்க 2 பேர்த்த தவிர. இருந்தீங்கன்னா இப்படி செய்யுங்க, இல்லைன்னா இப்படி செய்யுங்க. Ada sesiapa dekat sini tak? Lebih dari kita 2 orang ni. Kalau ada, buat ni macam. Kalau tak ada, buat ni macam. Boleh buat dia. Boleh lagi.
நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சத்தம் கேட்டுச்சு உனக்கு? Sekarang awak tak yang buat bunyi tu. Kalau awak yang buat macam ni. Kalau tak ada, buat macam ni. பூனை நாய் சத்தமா? அது ஒரு சத்தம். நாய் சத்தம். Okey, awak tinggal sini lebih dari 10 tahun buat ni macam. Kalau kurang dari 10 tahun buat ni macam இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 10 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருந்தாங்கன்னா இப்படி செய்ய சொன்னேன் எஸ்ன்னு, அப்படி இல்லைன்னா நோன்னு செய்ய சொன்னேன். பார்க்கலாம் என்ன சொல்கிறேன். கையே ஆடுதுடா. கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. இந்த கையிலேருந்து உடம்பு வரையும் ஷிவரிங் ஆகுது. இதான் வேண்டாம். 10 வருஷம் மேலே இருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது பிடிச்சி இல்லை, இப்போ நம்ம இருக்கணுமா இல்லை நம்ம போகணுமா ஆசைப்பட்றாங்களா அப்படிங்கிறது. Okey, sekarang awak tak suka tak kita duduk sini. Kalau tak suka, buat ni macam. Kalau suka, buat ni macam. Baik. Dia புடிச்சிருக்காண்டா. Awak duduk sebelah mana? Dekat atas ni tingkat ni ke atau dekat tingkat bawah? Kalau tingkat bawah buat ni macam, kalau tingkat atas buat ni macam. இப்போ ஏன் இந்த ஒரு வீடியோனா, பிகாஸ் வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதில் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸு போடுறப்ப வந்து கீழேன்னு சொல்லியிருப்பாரு, அதை ஓப்பன் பண்ணுறப்ப வந்து மேலேன்னு சொல்லியிருப்பாரு டேஸ்டின்னு சொல்லிட்டு பாய்க்கிறப்ப. ஆனால் வந்து அவருக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆனால் அவர் என்ன சொல்கிறது ராங்காக வந்து கீழேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா எது கொடுத்தாலும் உங்களுக்கு குவாலிட்டியாக கரெக்டாக இதாக கொடுக்கணுன்னு ஆசை. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Gila tuan-tuan. Okey, kalau kau ada dekat sini, boleh tak buat apa-apa bunyi dekat sini? Kalau boleh buat ni macam, kalau tak boleh buat ni macam. உடம்பு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ மாறி என்ன பண்ண போகிறப்ப இல்லையா? அங்கே இன்னும் லைட்டு எரிஞ்சு போன கண்ணு லாஸ்ட்டாக ஒன்று பண்ணு. நாங்கள் கிளம்புறோம், நான் என்ன பண்ண முடியும்? Okey, ini kucing yang duduk dekat sini tu awak punya ke apa? Kalau awak punya, buat dia macam. Awak punya buat dia macam. Kalau tak ada, buat dia macam
tak suruh kucing awak datang dekat kita orang ni? Boleh tak? Kalau boleh, suruhlah. Bagi dia datang dekat kita orang ni. Boleh? என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குடா. சரி நம்ம வச்சிருவோம். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போறியா? நான் என்னத்தை ட்ரை பண்ணுறது? அதான் எல்லாத்தையும் கேட்டு. Okey, kita nak keluar dari tempat ni. Jangan ikut kita orang. Okey, kita bukan kacau kau, kita nak tolong kau saja. Datang sini mau tengok kau, lepas tu bantu kau. Terima kasih banyak untuk cooperate dengan kita. Okey, kita orang nak balik ni. Last kali lah, kalau kau ada dekat sini, buatlah bunyi apa macam buang barang ke, suruh kucing awal lari dekat kita ke pun boleh. Last time. எப்படி ஆஃப் பண்ணுவா? Rolling போட்டு இல்லையோ பார்த்துட்டு வச்சு அவரோட வீடியோ எடுத்து எடிட்டிங் ஒன்று பயப்படுது வா. பேக் எங்கே இருக்கு? தோசை வெட்டிருக்கு இருக்கு. எடுத்து வா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் நாமளும் மழை பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம். அது சரி. கேஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் இருக்கும். என் ஃப்ரெண்டு கூட நிறைய பண்ணியிருப்பான், அந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்புறம் மறந்துடாமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டி தட்டிடுங்க, அப்புறம் இந்த ஷேர்லாம் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் இந்தமாரி மூணான வீடியோலாம் பார்க்கணுன்னா என்ன சொல்கிறது, உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும் இன்னும் இந்த என்ன மாதிரி வீடியோலாம் செய்யலாம், இந்த மாதிரி இன்னும் செய்யலாமா அப்படின்னு இன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். See you, tata, bye bye, peace out.